திறன்பேசி ஆன்மீக நேயர்களுக்கு உங்களின் சித்தயோகி பேரம்பலவாணனின் அன்பு கலந்த வணக்கங்கள். மகர ராசி நேயர்களுக்காக உங்கள் மகர ராசிக்கு 8 சூரிய பகவான். இது கோச்சார பலனாக தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்களுடைய ராசிக்கு ஏற்ப நீங்கள் உங்களை மாற்றி அதை புரிந்து கொள்ள வேண்டும். 8 சூரியன் உங்களுடைய ஸ்தானத்தில் மகரம், கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம் என்ற 5ஆம் இடத்தில் இருக்கிறார். 8 5ஆம் இடத்தில் இருப்பதால் உங்களுடைய குழந்தைகள் அடம்பிடிக்கவோ இல்லை செலவு வைப்பதோ இல்லை அவர்களுக்காக நிறைய செலவு செய்வதோ இல்லை அவர்களுக்காக இடம் விட்டு இடம் மாறுவதோ அதற்கான வழிமுறைகளை கேட்டு நீங்கள் அரசுகிட்ட விண்ணப்பிப்பதோ உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் மதிப்பில்லாமல் போவதோ இது சம்பந்தமான மன உளைச்சலும் மன வெறுப்பும் கொண்டவர்களாக இருப்பாங்க. அந்த மன வெறுப்புக்கு காரணம் உங்களுடைய விரயத்துக்குடைய குரு பகவான் அந்த 8 சேர்ந்து 12க்கும் 8 5ஆம் இடத்தில் இருக்கின்றார். இந்த 5ஆம் இடத்தில் இருப்பதால் உங்களுக்கு 2/3 பங்கு உங்களுடைய மனசுக்கு ஒரு நிறைவு கிடைக்காது. ஏன் நிறைவு கிடைக்காதுன்னா எல்லாம் எதுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் செயல்படாது. எல்லாத்தையும் தேடி ஓடுவோம், அது நடைபெறாது. இப்படி சில தடைகள் அதிகம் கொடுத்து செயல்கள் கம்மியாக படுறதுனால எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்னு சொல்லுவீங்க. அந்த இடத்துக்கு அந்த சனி பகவான் அந்த இடத்துக்கு 2ல் இருக்கார். தடைகளை கொடுப்பார். தடைகள் முன்பார்வை பின்பார்வைன்னு சொல்லக்கூடிய பின்பார்வையால் உங்களுடைய விரயஸ்தானத்தையும் பார்ப்பதால் இடையில் ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருப்பீங்க. உங்களுக்கு எடுத்து வச்சதை கூட நீங்கள் பெறுவதற்கு தடைகள் பெறும் இருக்குன்னு தெரியும். அதை போய் வாங்க போனால் தடையாக இருக்கும். ஒரு பொருள் சேரணுன்னா அந்த சேர்ந்த பொருளை திருப்பி கொண்டு போய் கொடுக்க முடியாது. இல்லை நம்ம பொருள் வேறு இடத்துல இருந்தால் அது சேர்றது கஷ்டமாக இருக்கும். இப்படிப்பட்ட நிலையில்தான் இந்த சூரிய பகவான் உங்களுக்கு செயலாற்றி கொண்டு இருக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த சூரிய பகவான் 7 சந்திரனுடைய சாரத்திலும் 8 சூரியனுடைய சாரத்திலும் 7 சந்திரனுடைய சாரத்திலும் உங்களுக்கு 11 பாதகாதிபதியுடைய சாரத்திலும் செல்ல இருப்பதால் இந்த மாதம் மிகவும் கவனமாகவும் சற்று பொறுமையோடும் செயல்பட வேண்டும். இப்பொழுது நீங்கள் எந்த கோவில் குளம் செல்ல வேண்டிய அவசியமில்லை. காரணம், உங்களுக்கு தேவை அமைதி. அமைதிக்கு எந்த இடம், நீங்கள் எப்பொழுதும் வழிபட்டுட்டு வரீங்களோ உங்கள் வீட்டில் அந்த குலதெய்வத்தையோ உங்களுடைய மூதாதையர்கள் வணங்கி வந்த அந்த தெய்வத்தையோ இல்லை உங்கள் இஷ்ட தெய்வத்தையோ மனசில் நினச்சி இருக்கிற இடத்துலேருந்து ஒரு சொம்பில் தண்ணி வைங்க. அந்த தண்ணியை அந்த பூஜை பண்ணுற இடத்துல வச்சு அதில் கொஞ்சோண்டு வேப்பலையை 2-3 கிலோ கூட போடுங்க. இல்லை இலையை பிச்சு கூட போடுங்க. போட்டுட்டு அந்த தண்ணிகிட்ட உங்களுடைய எண்ணத்தை சொல்லுங்கள். சொல்லிவிட்டு அமைதியாக இருங்க. நீங்கள் எதுவும் பேச வேண்டாம், அமைதியாக இருங்க. உங்கள் மனம் அந்த நீரோடு கலந்து உங்களுக்கு சாந்தத்தை கொடுக்கும். அந்த சாந்தத்தின் மூலம்தான் நீங்கள் சமாதானமாக முடியுமே தவிர உங்களுடைய வாய்விட்டு சொல்லுவதால் உங்களுக்கு சமாதானம் கிடைக்காது. காரணம், நீரை வைக்க சொல்வதற்கு 7 சந்திர பகவான் அவனுடைய சாரத்தில் சூரிய பகவான் செல்வதால் அவர் உங்களுடைய எண்ணத்துக்குள் வருவதால் நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த தண்ணியை அங்கே வச்சிருங்க. அது உங்களுக்கு பிரதிபலித்து நல்ல ஒரு சூழலையும் நல்ல ஒரு வாய்ப்பையும் நல்ல ஒரு அமைதியும் தருவதற்கு இந்த சூரிய பகவான் உங்களுக்கு நல்ல அருளாசியை தருவார். உங்கள் குலதெய்வமும் உங்களுக்கு துணையாக இருந்து பலனை தரும் என்பதை நீங்கள் அனுபவ ரீதியாக உணரலாம். எங்கு சென்றாலும் காது கொடுத்து கேளுங்க. அங்கே ஒரு அசரீர் வாக்கு மாதிரி உங்களுக்கு வரும். அதை உணர்ந்து அதன்படி நடங்க. எக்காரணத்து கொண்டும் யார் மீதும் கோபம் என்பதை படாதீர்கள். ஏனமென்றால் அந்த மகர ராசி ஒரு அற்புதமான ராசி. அது உத்தராயணத்தையும் தட்சாயணத்தையும் பிரிக்கக்கூடிய ராசி. அங்கே தான் ஐயப்பன் சுவாமிக்கு அந்த கதிர் இயக்கங்களை கொடுக்கின்ற ராசி. அந்த இடத்தில்தான் சூரியனும் சந்திரனும் விசித்திரமான ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடிய ராசி அது. அப்படிப்பட்ட உங்கள்கிட்ட ஆழ் மனதில் உள்ள அற்புதமான ஆற்றல்களை கோபத்தால் வீண் விரயம் செய்து விடாதீர்கள். கோபம் வருவதற்கு காரணம் அந்த வீட்டிற்கு பாதகாதிபதி தான் செவ்வாய். அந்த செவ்வாவே அந்த வீட்டில் உச்சம் பெறுகின்ற வாய்ப்பினை பெறுகிறார். அப்படி இருக்கிறதுனால எனக்கு தெரியும், நான் சொல்கிறது தான் சரி,
நான் சொல்வது படி நீ நட என்று கட்டளை இடுவதோ இல்லை பிறரை அதிகாரம் செய்வதோ இல்லை பிறருக்கு நீங்கள் சொல்லுவது அவர்களை துன்புறுத்துவது போல் இருக்கும். ஆகையினால் தேவையற்ற மன உளைச்சல் ஏற்படுவதால் அவ்வாறு உளைச்சலுக்கு ஆளாகாமல் இருப்பதற்கு இந்த திறன்பேசி இந்த ஆன்மீக சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பினையும் நல்ல ஒரு வழிமுறைகளையும் எடுத்து செல்வதை நீங்கள் உணர்வீர்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சிதயோகி பேரம்பலவாணன். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.